வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் வணக்கம். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இச்சராஜா ஒரு ஏழரை நாட்டு சனி அப்படின்னு விமர்சிச்சிருக்காப்புல, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஆமாம், ஏழரை நாட்டு சனின்றது எல்லாரையுமே பிடிக்கும். அது இந்து மக்களுக்கு தெரியும். பிடிச்சதுன்னா அது பெரிய பெரிய டார்ச்சர். அது எவனையும் வளர விடாமல், இது பண்ண விடாமல், அது பண்ண விடாமல் ஒரு மாதிரியா ரொம்ப இது பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்புல. இல்லை, ஏதாவது ஒரு மதத்தை வச்சு எங்கேயாவது எதையாவது தூண்டி விட்டுறலாமான்னு அவர் பார்த்துக்கிட்டு அதே நோக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அனுமதிக்க முடியாது அப்படின்னு சேகர் பாபு கண்டிச்சிருக்காப்புல. ஏன்னா நேற்று போய் ஒரு போலீஸ்கிட்ட சண்டை போடுறாரு. நான் காரைக்குடியிலேருந்து பரமக்குடி போகிறேன், இளையாங்குடிக்குள்ளே நான் வரக்கூடாதா? இதுக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு கூட்டம் போட்டு அங்கே ஏதோ ஒரு தரப்பு அந்த கூட்டத்தில் அடித்தடி ஆகிருக்கு. அடுத்து அங்கே யாரோ டீ குடிச்சிட்டு இருந்த ஒரு பாய் காரை போய் இந்து முன்னணி அமைப்பினர் அடிச்சிருக்காங்க. அதனால் போலீஸ் பதட்டமாக இருக்கு, நீங்கள் போகாதீங்கன்ன உடனே போய் நான் ரோட்டில் இதை படுத்து தர்ணா பண்ணுவேன். என்னை எப்படி நீங்கள் விட மாட்டேன்பீங்க? இது என்ன பாகிஸ்தானா? நான் உள்ளே வரக்கூடாதா அப்படின்லாம். சொந்த ஊருக்குள்ளே ஏழரை கூட இது இப்போ நீ பாகிஸ்தான் இல்லை, நீ தீவிரவாதியை விட மோசமான ஆளுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவங்க திருப்பி பதில் சொன்னேன், அதனால தான் அவனை விடலை. இது பாகிஸ்தான் கிடையாது, ஆனால் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதியை விட நீ மோசமான ஆள், அதனால தான் அவனை விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி, நீ இதையும் பாகிஸ்தான் ஆக்கி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். போலீஸ் எடுத்த முடியும். அப்புறம் நீ உன் பேர் என்ன, வடிவேலா ஏதோ ஒரு பேர் சொன்னார். உங்க பேர் மணிகண்டன் தானே, உங்களுக்கு இந்து உணர்வு இருக்கு, அதான் முஸ்தபா கிடையாது இல்ல, மணிகண்டனா இருந்துட்டு நீங்க அவங்களுக்கு வேலை செய்யற போலீஸ்காரர்கிட்ட மத உணர்வு பிடிச்சி உள்ள போடணும். ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த ஆட்சியில். ஒவ்வொரு பண்ற ஷோ மோட்டாவா எடுக்கணும். ஒரு காவல்துறை அதிகாரியை போய் நீ எந்த ஜாதி எந்த மதம்னு சொல்லி பார்த்துட்டு, அப்போ முஸ்தபான்னு ஒரு போலீஸ் இருந்தால் அவனை அடிச்சு கொண்டா விட்டுறது ஓகேவா? உன்னை அடித்து கையை காலை உடச்சி விட்டான். ஒருத்தன் ஒரு சாதாரண சின்ன பையன் வேலைக்கு சேர்ந்துருக்காப்புல, இப்போ தான் ஏஆரில் இருக்காப்புல. ஆஹா இச்சராஜா அவனை அட்ரா அடிச்சு மாட்டான், உடச்சி விட்றான்னு உடச்ச விட்டா ஒத்துருவியா நீ? இவங்கெல்லாம் தரித்திரியம் முடிச்சவங்க. இவங்களெல்லாம் வெளியில் நடமாட விடுறதே பெருசு. ஒரு ஜனநாயக நாட்டில் போய் ஒரு போலீஸ்காரரை போய் நீ மணிகண்டன் அப்படி மத உணர்வை எப்படி தூண்டி ஒரு உள்ளுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துகிறாங்க பாருங்க. உத்தரப்பிரதேசில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இங்கே செஞ்சாங்கன்னா நாக்பூரில் இதை பாண்டே கண்டிச்சிருக்க மாட்டானே, இதை பற்றி பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது தான். அண்ணாமலையை கண்டிப்பாக எச்ராஜா கண்டிக்க மாட்டான். இப்படிதான் அண்ணா என்னென்னா அப்படி பண்ணுறே இல்லைங்க, வீட்டில் சோறு தின்னுபிட்டு கண்டடத்தில் செருப்படி வாங்கி செத்துறாதீங்கண்ணா, ஏன்னா அப்படிலாம் பேசுகிறீங்க? ஜனநாயக நாட்டில் போலீஸை போய் பேரை பார்த்துட்டு மணிகண்டன் பேர் இருக்குன்னா, அப்போ முஸ்தபான்ற பேர் இருக்கவன் உன்னை கையை காலை அடித்து உடச்சிட்டான்னு வை, அது உடைக்கலாமாப்பா? என்ன பேசுகிறான்னே தெரில, மென்டல் ஆகிட்டான் போல. அவர் என்னங்கடா வித்த காட்டுறீங்கன்னு விஜயை பார்த்து கேட்குறாப்புல. நம்ம எப்படி நீங்கள் என்ன கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனால் எதுக்கும் களத்துக்கு வரல, டெபாசிட் வாங்க முடியுமா அவங்களால? எச்ராஜா கேட்குறாப்புல. அதான் நீ வாங்கினியா முதல்ல டெபாசிட்டு? ஸ்கவுட் எலெக்ஷன் நின்னியா, 40 ஓட்டு வாங்கினியா? அது கூட உனக்கு வக்கு இல்லை. நீலாம் பேசுகிற வாய் இதுலேருந்து இது வரைக்கும் மாமியை தான் சொல்லணும். மாமி சோறு போடாதேல் ஒரு வேளை போட்டால் போதுன்னு சொன்னாலும் கேட்காம 3 வேளை சோத்தை போட்டு கண்டடத்தில் போய் அசிங்கப்பட்டு அடிவாகிட்டு இருக்கிறதுக்கு மாமி சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. 2026 முதல்ல தேர்தலில் நிற்கணும். 234 கேண்டிடேட் போதும். நீங்கள் எங்கடா போனீங்க? நீங்கள் எங்கே போய் நின்னீங்க? பிஜேபிக்காரன் 234 தொகுதியில் நின்னீங்களா? உங்களுக்கே அந்த அம்மா பிச்சை போட்டுச்சு 2 சீட்டு, அதில் ஜெயிச்சு வந்துவிட்டு உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்றது தான். எச்ராஜாலாம் பாவங்க, மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு மனிதன். இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே, சாய வரைக்கும் எடுத்தார். அவர் என்னன்னா விஜய் அண்ணாமலை சொன்னது அண்ணாமலையை கோட் பண்ணுறாரே தவிர அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் நேக்கா அப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு. எங்கள் மாநில தலைவரே சொல்லிட்டார் விஜய் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணாருன்னு, நான் ஒரு வாட்டி சொல்ல வேண்டாம், ஆனால் அதை தானே விஜய் பண்ணுறாருன்னு. அவங்க மாநில தலைவர் எதையாவது திங்க சொன்னார்னா திண்டுவியா நீ அப்படின்றாரு. எச்ராஜாலாம் என்னென்னா ஒரு ஜந்துங்க. அது ஜனநாயக ஜந்து, அதனால் அது அப்படி தான் இருக்காது. இதில் என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த போராட்டம் இதெல்லாம் நடத்தி முடிச்சு போலீஸ் சூழ்ந்துட்டாங்கன்னு உடனே ஒரு பெண் தொண்டர் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு டாக்டர் தமிழிசை, ஐயோ அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அவளுக்கு பல்ஸ் குறைஞ்சா அது அராஜகம். அது கவர்மெண்ட். நீயா வீட்டில் சோத்தை தின்னுட்டு செமிக்காமல் இங்கே டாஸ்மாக் போராட்டம்னு சொல்லிட்டு துபாக்கூர் போராட்டம் நடந்ததுன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பல்ஸு குறைஞ்சிருச்சுன்னா என்ன கவர்மெண்ட்டாக போய் வீட்டில் தூக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு வெயிலில் போட்டுச்சு? நீங்கள் ஒரு திருட்டு நாடகம் போட்டு ஒரு மயக்க போட வேலை வச்சு
அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி போலீஸ் என்ன பண்ணியிருக்குன்னா டப்புன்னு ஒரு கூலிங் பீரை வாங்கி மூஞ்சியில் தொலைச்சிருந்தா டப்புன்னு எந்திரிச்சிருக்கோம், கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி கொடுத்துருந்தா. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இப்படிப்பட்டது ஆள் தான் பேசணும். நீ அதை பெண்ணாலாம் பார்க்க முடியாது. பெண்ணாவோ இல்லை குடும்ப பெண்ணு பாவம் என்ன இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நாடகம் போடக்கூடியவர்களுக்கு உரிய மருந்து வந்து வேறு. ஒரு மினி பீர் வாங்கி மூஞ்சியில் தொலைச்சிட்டு மீதியை கொஞ்சம் டம்ளரில் ஊற்றி குடிச்சோம்னா அது பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்கும். பல்ஸ் டப்புன்னு ஏறி இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதை பண்ணாமல் இந்த போலீஸ் சும்மா இது பண்ண இந்த நாடகத்தை அரங்கேற்றி எல்லாமே அதாவது கேவலமாக போகிறாங்க. அதாவது பதவிக்காகவும் இதுக்கு அதிகாரத்திற்காகவும் ரொம்ப கீழ்த்தரமாக எச்சத்தனமாக இறங்கி போகிறாங்க. அதுக்குரிய அடி இவங்க வாங்க தான் போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்களோட வீடியோ கால் ஃபோன் காலில் யார் யாருக்கோ போட்டு கொடுத்து தமிழிசை அதை வேற லைவ் இல்லை தப்பிச்சு ஓடுறது தான். ஏன்னா போலீஸ் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா இங்கே அடைச்சி போட்டுருக்காங்க. பாதியில் ஐயோ ஆஸ்பத்திரியில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கூடயே ஓடி போயிட வேண்டியது, எல்லாம் ஓடி இருப்பாங்க. என்னமோ அந்த அம்மா வந்து இதை பண்ண அந்த அம்மாவுக்கு சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு நாளைக்கு ஏதாவது கிட்னி ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியர் வந்தால் நீ செலவு பண்ணி பார்ப்பியா? நம்ம ஆஸ்பத்திரியில் போய் காப்பாற்றுற மாதிரி போகிறீங்க கூட அப்படின்ற மாதிரி. அந்த அம்மாவுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு ஏன் தப்பிச்சு ஓடிக்குன்னா தமிழிசை திடீர்னு மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லி என்னத்தாச்சும் மருந்து இடத்து மாற்றி கொடுத்து சிக்கலாக இருக்குன்றக்காக தான் கொண்டு போய் அங்கே சேர்த்துருப்பாங்க. இல்லை இப்போ டாக்டர் தமிழிசை சொல்கிறாங்க அவங்களுக்கு கடந்த காலத்தில் பல கட்சியிலேருந்து திராவிட கட்சிகள்லேருந்தே ஆஃபர் வந்தது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க நீ அங்கே ஜெயிக்க முடியாது பிஜேபியில், அதிமுக வந்துரு அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்லாம் போட்டு அதில் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஆஃபர் இருந்தும் பிஜேபி தான் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்கன்னா அந்த கொள்கைக்கு உறுதியாக இருக்காங்கன்னு. கொள்கைக்கு இல்லை, ஏதோ ஒரு கட்சி இருக்குன்னு சேர்ந்துட்டோம், சரி நம்ம அதிலே ட்ராவல் பண்ணிடுவோன்னு இருக்கிறதா. திடீர்னு அது பெருசாக வரும்போது பெரிய ஒரு விஷயமாயிரும். புரியுது அவங்களுக்கு? அது வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வேலையில்லாத ஒருத்தனுக்கு பொண்ணை கொடுத்துருவாங்க. திடீர்னு பார்த்தா அவன் பயங்கரமான உழைப்பில் முன்னேறி இப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கேரளா போகும்போது லாட்ரி வாங்கிடுவான். அதில் 1 கோடி விழுந்துடும். அப்புறம் அவன் வாங்குகிற காரு இருக்கலாம் இந்த பொண்டாட்டியும் கூட கூப்பிட்டு போவான். அப்போ பணக்காரி, இதுவும் பணக்காரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது அந்த பிஜேபி சும்மா சேர்ந்தது தான். சரி ஏதோ ஒரு கட்சியில் இருக்கட்டும், குடும்பத்தில் வீட்டில் சண்டை, நீ எல்லாம் உருப்படுவியா அப்படி இப்படின்னு வஞ்சிருப்பார் அவங்க அப்பா. வந்தவொடனே கோவிச்சிட்டு வந்து நானும் ஏதாவது ஒரு கட்சியில் சின்ன கட்சியில் சேர்றேன்னு சொல்லி சேர்ந்துருக்கோம். அதுவும் அது காலப்போக்கில் கே நகர் பிள்ளையார் தான் காரணம்னு சொல்கிறாங்க. கிளினிக் ஆரம்பிச்சோடனே தினம் அவர்கிட்ட வேண்டுவாங்களாம் நீங்கள் நிறைய பேஷண்ட் வரணும் அப்படின்னு. இப்போ கே நகர் பிள்ளையார் என்ன இதா சதிகாரண்ணா? ஏன்னா எல்லாரையும் வந்து நாசமாக பொண்ணியெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் நாசமாக சாகிற அளவுக்கு போய் இதுகிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு சொன்னால் இப்போ விநாயகரை வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்துகிறாங்க. பக்கத்தெருவில் தான் கிளினிக், விநாயகர் கடை பக்கத்தெருவில் விநாயகருக்கு பக்கத்தெருவில் கிளினிக் வச்சுட்டா அவர் பாதி பேஷண்ட் நல்லா இருக்கணும்னா நாசமாக்கி உடல் நலத்துக்கு கேடு விளைவிச்சு அவங்கெல்லாம் அனுப்பி விடுவார். அந்த அம்மாட்ட என்ன சொல்ல வருதுன்னே தெரில. விநாயகரே அவமானப்படுது பாருங்க. ஒரு நாள் வளர்த்து விட்ட விநாயகரே பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வளர்ந்தேன்னு சொல்லுது. அந்த விநாயகரே வந்து அவமானப்படுத்துது. என்னத்தை சொல்கிறது? ஏன்னா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது நான் பிஜேபியில் சேர்ந்துடணும்னு நினச்சேன். யாருக்கிட்டேயோ ஐயர் சொன்னாரா? இல்லை அதாவது விநாயகர் என்ன வச்சுருப்பான்னா இது பேர் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். நாசமாக போகிறேன்னு ஒருத்தர் தன்னைத்தானே வந்து வேண்டவனா அப்போ ஈஸியாக சரிப்போ அப்படின்ற மாதிரி தான். கணேசன் பார்த்துப்பான்னு ஐயர் யார்கிட்டயோ சொன்னாராம். இல்லை கணேசன் ஜியை பார்த்தா நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு அதுக்கு தெய்வ வாக்கு அசரீதியாக கேட்டுக்கிட்டு போய் அப்போ கூட திமுக அளவோட கணேசன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் பேரை கூட சொல்லியிருக்கலாம், சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அங்கே போய் ஏதாவது அதாவது இப்போ வேண்டுதல் கூட பார்த்திங்கன்னா இறைவன் கூட நாசமாக போகிறேன்னு போய் வேண்டும் போது என்ன பண்ணுவாங்க, சரி போ நாசமாக போ. அந்த எஸ்எஸ் சந்திரன் அவர் படுத்துறது நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு சாமி, உங்கள் வாயால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நாசமாக போயிடுவான். நாசமாக போனால் நல்லா இருப்பான். அந்த மாதிரி விநாயகர்கிட்ட வேண்டும் போது அவர் பார்த்துருப்பாரு. சரி போ நாசமாக போகணுன்னு போகிறோம் நினைக்கிறப்போ நீயே கேட்கும்போது நான் என்ன மறக்க முடியும், இவ்வளோ பூஜைகளை பண்ணி டெய்லி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு இதை கொடுத்துருப்பாரு, ஆசீர்வாதத்தை பண்ணியிருப்பார். அதோட போனது தான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த போராட்டங்கள் டாஸ்மாகில் போய் மகளிர் அணி தான் போய் ஃபோட்டோ ஓட்டுறலாம் போயிட்டுருக்காங்க. இதில் இப்போ இந்த ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்ட பிறகு குஷ்பு அவர்கள் காணா, ராதிகா வந்திருக்கலாம், அதே போல் நமிதா இருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னாடி அவங்கள எலெக்ஷன் டைமில் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர இந்த வெயில் எல்லாம் வெளியே வரவே மாட்டாங்க. குஷ்பு கூட தப்பி தவறி வந்துடலாம். ராதிகாலாம் 32 டிகிரி வெயிலை தாண்டிச்சு அப்படின்னா வெளியே வர மாட்டாங்க. அவங்க டிடி நேஷனலில் வேறு பொதுகையில் பழைய பொதுகை இப்போ டிடியில் சீரியல்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பிஸியாக இருக்கும்போது இதில் வந்து டாஸ்மாக் கடையில் வந்து இதுக்கு என்ன எல்லாம் பிடிச்சி 6 மணி வரைக்கும் பண்ணிட்டான்னா இன்றைக்கி 2 ஸ்லாட்டு போயிடும். இப்போ லட்சக்கணக்கில் லாஸ் ஆகி போயிடும். வேலைக்கு ஆகாத ஆட்களை தான் அனுப்பி விடுவாங்க.
வீட்டில் சும்மா இருக்கிற பொம்பளைங்களாம் 500 ரூபா கொடுத்து இந்த போஸ்டரை போய் ஒட்டுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்திருக்காங்க. அதுக்கு தான் அண்ணாமலையார் சவுக்கடி போஸ்டர் ஒட்டுறாங்க எல்லா இடத்துலையும். அதுலேயும் அது இருக்கிற 2 பெண் எம்எல்ஏக்கள் போலீஸ் வந்துட்டு வேன் வந்துருச்சுன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஏறி உள்ள உட்காந்துடுறாங்க. அதெல்லாம் தகராறு இந்த போஸ்ட் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண பாவம். வானதியெல்லாம் தூசி படாமல் வளர்ந்த ஒரு லேடி. அவங்கெல்லாம் ஒரு பெரிய வழக்கறிஞர். அதே மாதிரி அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் பண்ணுறது இப்போ நீங்கள் தமிழ் ரேஞ்சுக்கு இறங்கி போராட்டம் பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த வகையில் வானதி ஒரு மாதிரி அவங்க பாட்டுக்கு வருவாங்க, கோஷம் போடுவாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாங்க. அங்கேயே கோயம்புத்தூர்லேயே தெரியும் போலீஸுக்கும் கட்சிக்காரங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வர்றதுக்கு இப்போ முன்னாடியே காரை அப்படியே மறைச்சி B4 ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. மேடம் இங்கே வாங்க மேடம், இங்கே இருக்கீங்களா இல்லை அந்த இதில் ஏசி இதில் போய் உட்காடுறீங்களா, மாலில் கீழில் உட்கார வைக்கவா, பரவாயில்ல ஏசி இருக்க மாதிரி எதாவது இடத்துக்கு போங்க அப்படின்னு அங்கே கூப்பிட்டு போய் ஏசி கார்லேயே கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு சாயந்தரமாக விட்டுருவாங்க. அது வானதிக்கெலாம் தெரியும் நீ போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறோம். இல்லை இன்னொரு விஷயம் சட்டமன்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கூட்டத்துக்கு போயிடலாம். ஆமாம் அது ஒரு வேற இருக்கு. நான் சும்மா அடையாள போராட்டம் போய் வெளிநடப்பு பண்ணிட்டு நான் வந்துடுறேன் இப்படி போயிடுவாங்க. நீங்கள் போய் அங்கே வெயிலில் பார்த்து ரோட்டம் மறித்து போராட்டம் பண்ணுங்க. இல்லை விஜய் 30 வயசுல ஏன் வரலன்னா அப்போ இவருக்கு இப்போ தான் 40 ஆகுதுன்னா இவருக்கு 25 வயசு 20 வயசு 22 தான் இருக்கும். குழந்தை தொழிலாளியாக கொண்டு உள்ள வச்சு நீங்கள் IPS ஆகாமல் நீங்கள் நேரடியாக அரசியல் இல்லை வந்தால் நம்ம லோக்கலில் கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இது பிஜேபி லாபி பண்ணி பதவியை கொடுத்து அந்த பதவியில் கொஞ்சம் பில்டப் கொடுத்து சிங்கம் புலின்னு இவங்களாம் ஒரு பில்டப்பை கொடுத்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை அண்ணாமலை ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, ஏதோ கோச்சா நடிச்சிருக்காராம். அதை தூக்கி ஸ்விம்மிங் கோச்சா நடித்த கன்னட படத்தை எடுத்து போட்டு அவரை அடிக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸர்லாம். அப்படியா? தமிழில் அது ரிலீஸ் பண்ணல போல இருக்கு. ஏதோ கன்னட படத்தில் அவர் கோச்சா நடிச்சிருக்காராம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. ஓஹோ. அதனால அந்த இதை எடுத்து அப்புறம் நீங்கள் என்னத்தை கிள்றதுக்கு இதில் நடிச்சிங்கன்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை படத்தில் வேறு நடித்த கொடுமையை வந்து பார்த்தாங்கன்னா தமிழ்காரன் பார்க்க மாட்டாங்க, கன்னடக்காரங்க இதை பார்த்துருக்காங்க. தமிழ்காரன் பார்த்தானா அவன் குடும்பத்தோடு மறந்து குடிச்சிடுவாங்க. என்னடா இதெல்லாம் மாதிரி. ஸோ அதுதான் இனி வந்து போட்டி யாருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. சீமான், விஜய், அண்ணாமலை. இப்போ இவங்கள வந்து திமுகவை அடிக்கிறதுக்கு இறக்கி விட்டதில் இவங்க 3 பேருமே அடிச்சுட்டு ஒருத்தன் காலி ஆயிடுவான். ஏன்னா அது வந்து அண்ணாமலை வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு பாண்டே ஒரு பரபரப்பு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, இடுப்பை கிள்வாங்க அப்படின்லாம். அது என்ன இருந்தாலும் அவரோட தொழில். படத்தை நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா? அவங்களும் அதில் இருந்தானே வந்தாங்க. அதுலேருந்து வந்தாங்க அப்படின்னா இப்போ ஜெயலலிதா அடிமை பண்ணலாம். எம்ஜிஆர் இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். கயத்தை கட்டி கூப்பிட்டு போய் ஜெயலலிதாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து அந்த கட்சியில் எதுக்கு நீ போய் சேரணும்? அவங்க ஆரம்பித்த கட்சி, நடத்தின கட்சியில் அதை போய் ஏன் கெஞ்சிறீங்க? அந்த கட்சியை வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான இடுப்பக்கில்றது பாட்டு பாடி சம்பாரிச்சு வந்த கட்சி தான் அந்த கட்சி. ஸ்மிருதி இரானியெல்லாம் சீரியல் நடிச்சாங்க, எல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கட்சியில் இருக்காங்க. இப்போ அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. அவன் சித்தி முறை வேணும். ஏமா மாநிலாம் பெரியம்மா முறை வேணும். இது அந்த வயசு இருக்கும், அதனால் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஸ்மிருதி இரானி வந்து சித்தி வயசு. ஸ்மிருதி இரானிக்கு நிச்சயமாக இப்போ அண்ணாமலைக்கு மூத்தது தானே, அதனால் சித்தி வயசு இருக்கும். சித்தப்பா யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது சித்தப்பா சித்தி யாருன்றது. ஸோ இப்படிலாம் இருந்துட்டும் விமர்சனம் பண்ணுறாப்புல அப்படிங்கும்போது அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ராஜா அவர் ஒரு லாஜிக்காக கேட்குறாராம், டாஸ்மாகை யார் நடத்துகிறா? கவர்மெண்ட்டு நடத்துது. அப்போ சீஃப் மினிஸ்டர் தானே ஓனர், அவர் ஃபோட்டோ வச்சா நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஆவேசமாக. இந்தியா ஃபுல்லாக கற்பழிப்பு, கொலையெல்லாம் நடிக்குது. யார் ஓனரு? மோடிஜி தான் ஓனர். இப்போ அவரை பிடிச்சி கைது பண்ண முடியுமா? இந்தியாவில் நடக்கிறதுக்கு அப்புறம் பொறுப்பு யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் தான். இப்போ அவங்க தானே ஓனரு. ஒருத்தர் ஓனரு, இன்னொருத்தர் பார்ட்னரு. அப்போ அவங்கள பிடிச்சி உள்ளே போட முடியுமா? என்ன கோவிட் அதனால் இத்தனை வயசுலேயும் அறிவு வளரல பாருங்கள். கூமுட்டையாகவே பிறக்கிறது கூமுட்டையாக பிறக்கிறது தப்பு கிடையாது. கூமுட்டையாக வாழ்கிறது கூட தப்பு இல்லை. சாக வரைக்கும் கூமுட்டையாக இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கோவிட் நேரங்களில் ஊசி போட்டவங்களுக்குலாம் கொரோனாக்கு மோடி ஃபோட்டோ தரீங்க, செத்தவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டில் ஏன் ஜி ஃபோட்டோவை போட்டு போடலாம் கேட்ட மாதிரி கொடுக்கலாம். டெத் சர்டிஃபிகேட்டில் மோடியை போட்டு கொடுக்கலாம். அப்புறம் இந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் பங்க்லலாம் வச்சுருக்காங்க. பெட்ரோல் பங்கில் வச்சுருக்காங்க ஆப்கி பாத்துன்னு என்னமோ ஒன்று போட்டு. அது என்னென்ன அவனுக்கு புரியாது. பார்க்குறவன அசிங்கமாக திட்டிட்டு போகிறான். இவங்க ஏதோ விளம்பரம் வச்சுருக்காங்க பெட்ரோல் பங்கில். இத்தனை ரேட்டை கூட்டிட்டாங்களான்னு இப்படி வண்டி பெட்ரோலை போட்டு இப்படி பார்த்த உடனே பார்த்தா மோடிஜி கும்பிட்ற மாதிரி இருக்குது. அசிங்கமாக வைக்கிறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. ஸோ அப்படி வச்சுக்கிட்டு எச்ராஜாலாம் பாவாங்க.
மூல வளர்ச்சி குன்றிய ஒரு மனுஷனா பிறந்தது தப்பு இல்லை, வாழ்ந்தது தப்பு இல்லை, கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்றுக்க முடியாமல். பாப்போம் சார், இது அடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி.